இந்த மனுஷன் மட்டும் பசுமை புரட்சியை பத்தி பேசாம இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு பாதி பேர் விவசாயத்துல இருந்திருக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்போ நம்மாழ்வார் யாரு? இவர் எதுக்கு எல்லாரும் போல காமனான ஒரு லைஃபை வாழாம பசுமை புரட்சியை பத்தி எதுக்காண்டி அவர் வந்து பேசணும்? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அவர் ஒரு விவசாயம் மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் கணக்கு போட்ட ஒரு சயின்டிஸ்ட். பசுமை புரட்சி வந்தப்ப எல்லாருமே கைத்தறி செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஈல்டு ரொம்ப அதிகமாச்சு, இன்கம் கூட அதிகமாச்சு. ஆனா நம்மளால மட்டும் என்ன கேட்டாரு அப்படின்னா இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மண்ணை கொண்டுரும் அப்படின்னு நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்தவர் தான் இவரு. இப்போ நம்ம மண் செத்து போச்சு, வாட்டர் டேபிள் கீழே போயிடுச்சு, கேன்சர் வில்லேஜஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுறோம். அப்போ அவர் சொன்னது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, பியூர் சயின்ஸ் அப்படின்னு. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்மாழ்வாருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ன்ற வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பிசினஸ் ஆயிடும். நேச்சுரல் ஃபார்மிங் மட்டும்தான் நம்ம கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும். நம்மளோட சொல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளிக்கான். அவர் பெருசா ஒன்றும் ஆசைப்படுவார். அவர் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நம்ம மட்டும், நம்ம கலாச்சாரம், நம்மளோட விவசாயம், நம்மளோட உணவு முறை, இது மட்டும்தான். அவர் அதிகமாக ஸ்டேஜ்லேயோ ஏசி ரூம்லோ நீங்களாம் அவர் பேசுறது கிடையாது. அவர் அதிகமாக மண்ணுக்காக மண்ணில் நின்று விவசாயம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான லைன் என்ன தெரியுமா, விவசாய கிட்ட நிலம் இருந்தா நமக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்ட வரையும் அவர் தான். இது ஒரு வீடியோ கிடையாது, இட்ஸ் ரிமைண்டர்.